வணக்கங்க. வாங்க நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது நான்வெஜ்ஜுங்க. ஆமாங்க, மட்டன் தலைக்கறி குழம்பு. நான் இன்னைக்கு ஒரு 3/4 கிலோ அளவுக்கு மட்டன் தலைக்கறி வாங்கியிருக்கேங்க. நல்லா க்ளீன் பண்ணி கழுவி எடுத்துட்டேங்க. இப்போது அதில் மஞ்சத்தூளும் உப்பு சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா கழுவலாம். கடைகளில் கேட்டோம்னா அவங்களே அழகாக வெட்டி கொடுக்குறாங்க. நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். குக்கரில் வேக போட போகிறேங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு. பட்டை, ஏலக்காய், கிராம்பு எல்லாம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். மட்டனை சில சமயங்களில் மசாலோடு வேக போடும்போது அது சரியாக வேகாதுங்க. தனியாக வேக போட்டு சேர்த்தோம்னா சாஃப்டாக இருக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தலைக்கறி சேர்த்துக்கலாம். எண்ணெயிலேயே இந்த மட்டன் நல்லா வதக்குங்க. இது நல்லா வதங்கட்டுங்க. எங்கள் வீட்டு பெரியவங்க எப்படி சமைக்கிறாங்களோ அதேமாரி செஞ்சு காமிக்கிறேங்க. நல்லா வதங்கட்டுங்க. இப்போ மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். கறி நல்லா வதங்கட்டுங்க. இதில் நான் ஒரு சீக்ரெட் சொல்லியிருக்கேங்க. இந்த கறி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்னா ஒரே ஒரு விஷயங்க. தொடர்ந்து வீடியோ பாருங்கள். இப்போ நம்ம சேர்க்க போகிறது என்னென்னு தெரியுதுங்களா? தோஞ்சலுங்க. நம்மளோட இந்த மட்டன் ரெசிப்பியில் கண்டிப்பாக தோஞ்சல் இருக்குங்க. இதை சேர்த்து செய்யும் போது நம்ம மட்டனில் எந்த டிஷ் பண்ணாலும் ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க. இதையும் சேர்த்து நல்லா வதக்கலாம். நான்வெஜ் செய்யும் போது நல்லா வதக்கிட்டு செஞ்சிங்கன்னா டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. இப்போது 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். எப்போவுமே கறி முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குங்க. தண்ணி ஊற்றிட்டோங்க. இப்போ குக்கரில் மூடி போட்டு விசில் போட்டுடலாம். இது வேகட்டுங்க. இப்போது மசாலா ப்ரிப்பேர் பண்ணலாம். இதுக்கு ஒரு ஸ்பெஷல் பொடி அரைக்கலாம். மிளகு 1 டீஸ்பூன், சீரகம், சோம்பு 1 டீஸ்பூன், பூண்டு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சிப்பூ எல்லாமே எடுத்துக்கிறேங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து வறுத்து பொடி பண்ண போகிறேங்க. கடை காஞ்சிருச்சு. இப்போ எடுத்து வச்சுருக்கிறதுல போட்டுடலாம். எண்ணெய் தேவையில்லைங்க, அப்படியே வறுத்துக்கலாம். வறுபட்டுருச்சுங்க. இது பொடி பண்ணணுங்க. இது தவிர இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டீஸ்பூன் அளவுக்கு தேவைப்படுங்க. இப்போது கறி வேகிறதுக்குள்ளே தாளிச்சிக்கலாம். எண்ணெய் காஞ்சிச்சுங்க. சோம்பு, சீரகம் போட்டிருக்குங்க. பொரியட்டும். இதுக்கு பட்டை, கிராம்புலாம் தேவையில்லைங்க. வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு 3 வெங்காயம் பொடிசாக நறுக்கியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். மட்டன் தலைக்கறிக்கு தக்காளி ரொம்ப சேர்க்க தேவையில்லைங்க. 2 தக்காளி போதுங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 5 பல் பூண்டை பொடிசாக நறுக்கிஇருக்குங்க, அதையும் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கலாம். இப்போ தக்காளி, பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய் அதையும் போட்டுக்கலாம். இது வதங்கிடுங்க. இந்த நேரத்தில் பொடிகளை அரைச்சிக்கலாம். பொடி பண்ணிட்டேங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணலாம். இது தவிர வேறு என்ன அரைக்க போகிறோம்னா தேங்காய் 2 பத்தை எடுத்து வச்சுருக்கேங்க. பொட்டுக்கலை 1 டீஸ்பூன், இதையும் நைஸாக அரைச்சிக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. வெங்காயம் வதங்குற நேரத்தில் எல்லாமே அரைச்சிட்டாங்க. இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இதுக்கு 2 டீஸ்பூன் அளவுக்கு கண்டிப்பாக தேவைங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போட்டுங்க. இப்போது பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பொடி சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இந்த பொடி நல்லா வதங்கிடுச்சுங்க. மசாலா பொடி சேர்த்துக்கலாங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூளுங்க, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள். அதை சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கலாம். மசாலாவை நல்லா எண்ணெயிலே வதக்குங்க. எண்ணெய் பிரிஞ்சு வரணுங்க. இது பச்சை வாசனை போடணும் இல்லையா, நல்லா வதக்கலாம். இப்போது இது தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா வதக்கலாங்க. இப்போ அது மசாலாவில் உப்பு காரம் கரெக்டாக இருக்குன்னு பார்த்துக்கலாம். காரம் போதுங்க. உப்பு பத்தலை, கொஞ்சம் போட்டுக்கலாங்க. இந்தளவுக்கு சேர்த்துக்கலாம். எப்போவுமே மசாலாவை நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி வதக்குங்க. நல்லா வதக்கலாம். மசாலா நல்லா வதங்கிடுச்சுங்க. இதில் பச்சை வாசனை போடணும் இல்லையா, கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வைக்கலாம். மசாலா வேகட்டுங்க.
இப்போது குக்கரை திறந்து பார்க்கலாம். குக்கரில் 8 விசில் அடிச்சதுங்க. அப்படியே ஆஃப் பண்ணிட்டேங்க. இப்போ திறந்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. தலைக்கறி நல்லா வெந்துருச்சுங்க. அப்படியே பஞ்சு பஞ்சாக இருக்குங்க. மசாலாவை மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் ஆச்சுங்க. இப்போ திறந்து பார்க்கலாம். பச்சை வாசனை போயிடுச்சுங்க. நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்குங்க. தெரியுதுங்களா? இந்த மசாலாவை ஒரு முறை கிண்டி விடலாங்க. நாம் ஏற்கனவே எல்லாமே சேர்த்துட்டோங்க. இப்போ மிச்சம் இருக்கிறது நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய், அது மட்டும்தாங்க. அதையும் சேர்த்துடலாம். தேங்காய் பேஸ்ட் சேர்த்துட்டோங்க. இப்போ அதையும் சேர்த்து நல்லா கலந்து விடலாம். நான் செய்கிற இதே மெத்தில் செஞ்சு பாருங்கள். உங்கள் தலைக்கறி அப்படி ஜம்முன்னு இருக்குங்க. வாசனை சூப்பராக தூக்கலாக இருக்குங்க. இதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டோங்க. இப்போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்சுருக்க தண்ணியை சேர்த்துக்கலாம். இது ஒரு கொதி வரட்டுங்க. பாருங்கள், இந்த மசாலா எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு தெரியுதுங்களா? இப்போ மட்டன் தலைக்கறியை சேர்க்கலாம். கலந்து விட்டுட்டு மறுபடியும் குக்கர்லேயே மாற்றிடலாங்க. குழம்புல இதை விட தண்ணி சேர்க்கலாங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. பாருங்கள், நம்ம குழம்பு இந்தளவுக்கு திக்காக இருக்குது. இது போதுங்க. மூடி போட வேணாங்க. ஒரு கொதி வரட்டுங்க. மதுரை பக்கங்களில் எலும்பு குழம்பு வச்சோம்னா கண்டிப்பாக கொஞ்சம் புளி சேர்ப்பாங்க. கொஞ்சம் புளி சேர்த்துக்கலாம். கொஞ்ச நேரம் கொதிக்கிடுங்க. கொதி வந்துருச்சுங்க. இப்போ கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ மூடி போடலாம். ஒரு விசில் வரட்டும். விசில் அடித்து அடுப்பு ஆஃப் பண்ணிட்டாங்க. இப்போ திறந்து பார்க்கலாம். பாருங்கள், எப்படி சூப்பராக இருக்குன்னு. அப்படியே ஜம்முன்ற வாசனை சூப்பராக இருக்குங்க. அப்படியே மணக்குதுங்க. வாசனை அப்படியே தூக்கலாக இருக்குங்க. தெருவே மணக்குங்க. அந்தளவுக்கு சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட்டு அருமையாக இருக்குங்க. இப்போது கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். குழம்புல எண்ணெய் மிதக்கிறதுக்கு காரணம் நம்ம தோஞ்சல் தாங்க. தெரியுதுங்களா? இப்போது கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இந்த தலைக்கறி குழம்பு சாதத்துக்கும் சூப்பராக இருக்குங்க. அதே நேரம் இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. அடிச்சிக்க முடியாதுங்க. அந்தளவுக்கு டேஸ்ட் அருமையாக இருக்குங்க. நல்லா கிண்டி விடுங்க. இதை பார்த்தாவே தெரியுங்க உங்களுக்கு இந்த குழம்பு எந்தளவுக்கு டேஸ்ட்டாக அருமையாக வந்திருக்குன்னு. தெரியுதுங்களா? ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். அதே மாதிரி இந்த மட்டன் பீஸ் வாங்கும்போது ரொம்ப பெருசாக வாங்கிடாதீங்க. ஓரளவுக்கு மீடியம் சைஸ் வாங்கிக்கோங்க. அப்போது நல்லா வேகுங்க. டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. அருமையாக இருக்குங்க. நல்ல வாசனை கமன்னு இருக்குங்க. தோஞ்சல் பாருங்களேன், அது இருக்கிற இடம் தெரியலங்க. அந்தளவுக்கு தோஞ்சல் சுருங்கி போயிருங்க. தெரியுதுங்களா? டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நான்வெஜ் விரும்பிகளுக்கு ஏற்ற சூப்பரான குழம்புங்க. கண்டிப்பாக விரும்புவாங்க. நீங்கள் இதேமாதிரி செஞ்சு பாருங்கள். நல்லா சுட சுட சாத்தோடு இந்த குழம்பு ஊற்றி அப்படி 2 முட்டையை வச்சு அப்படியே வறுத்த மீன் வச்சு சாப்பிட்டோம்னா அப்படி சூப்பராக இருக்குங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னு. அருமையாக இருக்குங்க. வாசனை அப்படியே தூக்குதுங்க. இப்போ நம்ம சாப்பிட்லாங்க. நல்ல சுட சுட சாதம் எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ ஓரமாக குழம்பு ஊற்றிக்கலாம். குழம்பு பார்த்தாவே தெரியுங்க. கலர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா அருமையாக இருக்குங்க. வாசனை அப்படியே இருக்குங்க. இதை பார்க்குற நான்வெஜ் பிரியர்களுக்கு கண்டிப்பாக நாக்கில் எச்சி வருங்க. அந்தளவுக்கு டேஸ்ட் அற்புதமாக சூப்பராக சுவையாக இருக்குங்க. இப்போ எலும்புலாம் எடுத்து வச்சுருக்கலாம். தலைக்கறி எடுத்து வச்சுக்கலாங்க. அப்படியே மேலாப்பில் குழம்பு ஊற்றிக்கலாம். இந்த பெசஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அடாடா சூப்பருங்க. நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். உடம்புக்கு ஆரோக்கியமான அதே நேரம் நாக்குக்கு டேஸ்டான இந்த மட்டன் தலைக்கறி குழம்ப நீங்கள் கண்டிப்பாக ஒரு முறை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி சொல்லுங்கள். நல்லா சூடான இட்லி தோசை கூட இதை ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா அப்படி பக்காவாக இருக்குங்க. நீங்கள் மறக்காமல் இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். அதே மாதிரி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே மாதிரி கீழே இருக்க பெல் பட்டனை ஆல் கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு வரும். ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் லைக்ஸையும் கமெண்ட்ஸையும் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதேபோல் மற்ற வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.